ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ரெண்டு பேருமே பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னம்னா உங்களுக்கான தமிழ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி எழுதுனா நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 6 மார்க் கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஃபுல் மார்க் போட்டிருக்காங்க. புரியுங்களா? இந்த 6 மார்க் கொஸ்டின் எல்லாத்துக்குமே 6 மார்க் முழுசாக போட்டிருக்காங்க. அந்த 6 மார்க் முழுசாக எப்படி வாங்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அந்த 6 மார்க் நீங்கள் ஃபுல்லாக வாங்கணும் அப்படின்னம்னா என்ன மெத்தடில் நீங்கள் எழுதணும், எதுக்கெல்லாம் மதிப்பெண் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 14 ஒன் வேர்டுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒன் வேர்டு எழுதும்போது இந்த 1 நம்பர் போட்டு 1 2 3 4 பின்னால் மார்ஜினுக்கு உள்ளே போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஆனா இ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்ட் ஆப்ஷன் தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் எப்பயுமே ஒரு கோடு போட்டு தனியாக பிரிச்சிருங்க. அதை தனியாக பிரிச்சிருங்க பென்சிலில். அது முடிஞ்சதுக்கப்புறமா 14 ஒன் வேர்டுமே கரெக்டாக எழுதியிருக்காங்க. அடுத்தது 2 மார்க் கொஸ்டின் எழுதும்போது இந்த ஒன் வேர்டை எப்பயுமே ஒரே பக்கத்துலேயே நான் எழுதி முடிச்சிருங்க. புரியுங்களா? இவங்க கூட ஒரு கோடு விடாமல் எழுதியிருக்காங்க. இல்லை நீங்கள் ஒரு கோடு விட்டு எழுதுறீங்க அப்படின்னம்னாலும் நெக்ஸ்ட் பேஜில் பாதி வருது அப்படின்னம்னா பேலன்ஸ் இருக்கிற பகுதியை அப்படியே விட்டுருங்க. புரியுங்களா? அடுத்த பக்கத்துலேருந்து 2 மார்க் கொஸ்டின் எழுத ஆரம்பிங்க. 4 மார்க் கொஸ்டின் எழுதும்போது எப்பயுமே ஒரு 4 மார்க் ஒரு பேஜில் ஒரு 4 மார்க் மட்டும் இருக்கிற மாதிரி எழுதுங்க. ஒரு பக்கத்துக்கு ஒரு 4 மார்க் கொஸ்டின் தான் இருக்கணும். 6 மார்க் கொஸ்டின் அப்படின்னம்னா குறைஞ்சது 2 பக்கத்துலேருந்து 2.5 பக்கம் வரைக்கும் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்போ 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லாத்துக்குமே 2 மார்க் முழுசாக வாங்கியிருக்காங்க. 5 2 மார்க் கொஸ்டின் எழுதணும். அதாவது செய்யுளில் 3, உரைநடையில் 3. புக்கில் தன்மனை பார்த்தீங்க அப்படின்னம்னா சங்க இலக்கியத்தில் தற்காலிகமாக தங்குமிடம் புக்கில் என வழங்கப்பட்டுள்ளது. திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாய் வாழுமிடம் தன்மனை என வழங்கப்பட்டுள்ளது. இதில் அடித்தல் திருத்தலுக்கு நம்ம இங்கே மதிப்பெண் குறைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அடித்தல் திருத்தலுக்கெல்லாம் உங்களுக்கு மதிப்பெண் குறைக்க போகிறது கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுனீங்க அப்படின்னம்னா உங்களுடைய பேப்பர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்பிற்கு உயிரூட்டும் ரொம்ப அழகாக 2 மார்க் வாங்கியிருக்காங்க. அடுத்ததும் மொழித்திறன் பயிற்சி. மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிந்துகொள் அப்படிங்கிறது கேள்வி. இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது, நீயும் புரிந்துகொள். வீட்டிற்கு அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கே கூட்டிக் கொண்டு சென்றார். ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தையை அப்பா எங்கே இஸ்தின்னு போனாருன்னு இருக்கும் இல்லையா, அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எழுதியிருக்காங்க. அழகாக 2 மார்க். அடுத்து எதுக்கெல்லாம் மதிப்பெண் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். 4 மார்க் கொஸ்டின்லேருந்து தான் இதில் இந்த பேப்பரில் மதிப்பெண் குறைஞ்சிருக்கு. அந்த 4 மார்க் கொஸ்டினுக்கு எதுக்காக குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இன்னொன்று, மனப்பாட பாடல் எழுதும்போது மனப்பாட பாடல் அடிப்பிரளாமல் எழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க. எந்த பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. துன்புலதெனின் அன்றோ சுகமுள்ளது. துன்புலதெனின் அன்றோ ஃபஸ்ட்டு மார்ஜினை ஒட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. சுகமுள்ளது அப்படிங்கிறது மார்ஜினுக்கு கொஞ்சம் தள்ளி எழுதியிருக்காங்க. இதுதான் பேட்டர்ன். ஏன்னா துன்புலதெனின் அன்றோ சுகமுள்ளது அது அன்றி, இது வரைக்கும் ஒரு அடி அப்படிங்கிறது பொருள். கொஞ்சம் இடைவெளி விட்டு எழுதுனீங்கன்னா தான், இந்த இடைவெளி விடாமல் எழுதிருந்தீங்க அப்படின்னம்னாலும் அதுக்கு 1/2 மதிப்பெண் குறைப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது மனப்பாட பாடலுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா மனப்பாட திருக்குறள். 4 மார்க் கொஸ்டினில் ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் கதிரவனுக்கும் தமிழுக்கும் ஒப்புமை கூறும்போது இதுக்கு 1/2 மார்க் குறைச்சிருக்காங்க. அந்த 1/2 மார்க் எதுக்காக குறைச்சிருக்காங்க அப்படின்னம்னா கதிரவன் உதயமால் வரையில் தோன்றின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வாக்கிய அமைப்பு சரியான முறையில் அமையலை. கதிரவன் மலையில் தோன்றி இவ்வுலகத்தில் உள்ள புறையிருளை போக்குகிறது. ஆனால் பொதிய மலையில் தோன்றிய தமிழ் மக்களின் அறியாமையாகிய அகையிருளை போக்குகிறது. பொதிய மலையில் கிடையாது, பொதிகை மலையில் தோன்றிய தமிழ் அப்படின்றது வரும். பொதிகை அங்கே ஒரு பிழை இருக்குது. உதயமால், கதிரவன் உதயமால் வரையில் தோன்றி, இந்த இடத்துல வந்து ஒரு வாக்கிய பிழை இருக்குது. அதுக்காக 1/2 மதிப்பெண் குறைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா நாட்டிய அரங்கினுடைய அமைப்பு. இந்த நாட்டிய அரங்கினுடைய அமைப்பு எழுதும்போது அதில் இருக்கக்கூடிய 9 பாயிண்ட்டுமே பரீட்சையில் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவங்க எதோட முடிச்சிட்டாங்க அப்படின்னம்னா கைப்பெருவிரல் உயரம் உடையதாய் அரங்கம் அமைக்கப்பட்டது. அந்த அரங்கத்தினுடைய அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் எழுதியிருக்காங்க. அதுக்கு மேல் விதானங்களில் 5 பூதங்களினுடைய ஓவியம் வரையப்பட்டது. நாற்புறம் உள்ள விளக்குகள் அறையின் உள்ளும் புறமும் அதனுடைய நிழல் விழாதவாறு அமைக்கப்பட்டது. ஒரு முகமொழினி பொறுமுக எழினி கொண்டு அரங்கம் அமைக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும் இல்லையா. அது வரைக்குமே மொத்தம் 9 பாயிண்ட் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா தான் இந்த கேள்விக்கு உங்களுக்கு 4 மார்க் முழுசாக கிடைக்கும். இவங்க எழுதின இந்த 4 பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 மார்க் போட்டிருக்காங்க. 2 மார்க் மைனஸ் ஆகிருக்கு முழுசாக. அடுத்தது பேரிடர் மேலாண்மை ஆணையம் 4 மார்க் முழுசாக கிடச்சிருக்கு. மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு இதழுக்கான அதுக்கும் பார்த்தீங்கன்னா 4 மார்க் முழுசாக கிடச்சிருக்கு. தொழில் ஓமையணி அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளின் செயல் அல்லது தொழில் காரணாய் அமையும் அணி தொழில் ஓமையணி. அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் இச்சு ஒரு சந்திப்பிழை வந்திருக்கு. அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா அணுகாமலும் தீக்காயும் போல தீக்காய்தல் என்னும் தொழில் ஒப்புமையாக காட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுல
இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒப்புமை காட்டப்பட்டதால் இந்த இடத்துல ஒரு ஒற்றுப்பிழை விட்டுருப்பாங்க. இது ரெண்டுக்கும் சேர்த்து அரை மதிப்பெண் குறைச்சிருக்காங்க. 3.5 மார்க். புரியுங்களா? மொத்தம் 3 மார்க் போயிடுச்சு. 87. அடுத்த 3 மார்க் அப்படின்றது லாஸ்ட்டில் வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா இது எல்லாமே கேர்லெஸ் மிஸ்டேக் தான். புரியுங்களா? அந்த நாட்டிய அரங்கினுடைய அமைப்பு 9 பாயிண்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த கேள்வியை சூஸ் பண்ணாமல் எளிமையாக 4 பாயிண்ட் இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வியை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்குமே தவிர பெரிய கேள்விகளை எப்பயுமே சூஸ் பண்ணி எழுதாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நேரம் பத்தாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஆன்சர் 8 பாயிண்ட்னா 8 பாயிண்ட்டும் எந்த கேள்விக்கு நமக்கு தெரியுதோ அதை மட்டும் சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி எழுதுங்க. அடுத்தது 44 பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கு உங்களுக்கு 2 மார்க் முழுசாக குறைச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்றதை சொல்லிடுறேன். திருக்குறள் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னுரை எழுதியிருக்கணும். திருக்குறள் திருக்கூட்டல் குறள் மேன்மையான கருத்துக்களை 2 அடியில் கூறும் நூல். இந்நூல் உதக பொறுமறை வாயுரை வாழ்த்து என பல வகைகளில் புகழப்படுகிறது. அத்தகைய வாயுரை வாழ்த்தில் செய்நன்றி அறிதலே அறம் என்பதை பற்றி காண்போம்னு கொடுத்துருக்காங்க. பல வகைகளில் புகழப்படுகிறது. இதெல்லாம் தேவையில்லாது. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் 3 பிரிவுகளை உடையது. 133 அதிகாரம், 1330 குறள். ஜென்ரலாக நம்ம எழுதுறதை மட்டுமே எழுதிடலாம். புரியுங்களா? அப்படி இல்லை அப்படின்னம்னா வாக்கிய அமைப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி எழுதணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு குறள் எழுதியிருக்காங்க. தனக்கு எந்த உதவியும் செய்யாதிருந்தும் ஒருவர் பிறருக்கு செய்த உதவி மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாற கொடுத்தாலும் ஈடாகாது, இதையே வள்ளுவர் அப்படின்னு கொடுத்து கீழே வந்து குறள் கொடுத்துருக்காங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் எரிது. உலகத்தை விட பெரியது அப்படிங்கிறது அடுத்தது கொடுத்துருக்காங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மான பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. திணைப்பனை அப்படிங்கிறது ஒரு திணைத்துணை நன்றி செய்யணும் பணித்துணையாய் கொள்வர் பயன் தெரிவர் அப்படிங்கிறது. நன்மை தீமை அப்படிங்கிறதுக்கு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றி மறப்பது நன்று உய்வே துணை எந்த வழியாக. இதில் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒற்றுப்பிழை அடித்தல் திருத்தலுக்கு மட்டும் எத்தனை மார்க் குறைச்சிருக்காங்க அப்படின்னம்னா அரை மார்க் குறைச்சிருக்காங்க. புரியுங்களா? 5.5 மார்க் போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா நெகிழியினுடைய தன்மை 45வது கேஸ்னி. நெடுவினாவுக்கு எப்பயுமே உங்களுக்கு அரை மதிப்பெண் குறைச்சி தான் பேப்பர் பை லிசன் போடும்போது போடுவாங்க. ஏன்னா எப்படி எழுதுனீங்க அப்படின்னம்னாலும் நீங்கள் அதில் வந்து ஒற்றுப்பிழை விட்டுறீங்க. அதனால் எப்பயுமே நெடுவினா எழுதி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு 10 மினிட்ஸ் 10லேருந்து 15 மினிட்ஸ் உங்களுக்கு எதுக்காக இருக்கணும் அப்படின்னம்னா அந்த ஒற்றுப்பிழை நீங்களே அந்த நெடுவினால மட்டும்தான் மதிப்பெண் குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால நெடுவினாவும் 4 மார்க் கொஸ்டின்லையும் ஒற்றுப்பிழை விட்டுருக்கமா அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை ரேட் பண்ணி பார்க்குறதுக்கு லாஸ்ட்டில் 10 to 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு எப்பயுமே ரிலாக்ஸாக என்ன செஞ்சிடாதீங்க, பரீட்சை ஹாலில் உட்காந்துறாங்க. லாஸ்ட் மினிட்ஸ் அவங்க பேப்பர் வாங்குறது தண்ணி எழுதணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா 46வது கேள்வி முழுமையாக எழுதி முடிக்காதனால அந்த மலிவும் உடல் நலிவும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த பாடத்தினுடைய கருத்துக்களை முழுமையாக எழுதாத காரணத்தினால் 1.5 பக்கம் தான் எழுதியிருக்காங்க. அதனால் 2 மார்க் முழுசாக குறைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா லாஸ்ட் கொஸ்டின் 46வது கொஸ்டினுக்கு விபத்தில்லா முதலிடம் அப்படிங்கிறது அந்த சாலை பாதுகாப்பு கேட்டிருக்காங்க இல்லையா, அதை பற்றின கட்டுரைக்கு பார்த்தீங்கன்னா 6 மார்க் முழுசாக கிடச்சிருக்கும். 6 மார்க் முழுசாக கிடச்சிருக்கும். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது ப்ரீவியஸில் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை 6 மார்க் கொஸ்டினுக்கு இப்படி எழுதுனா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உங்களுக்கு தனியாக வீடியோ தேவை அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். எப்படிப்பட்ட வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.